ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பார்த்தா. இது உங்கள் பார்த்தா பிளாஸ்ட். இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷ்னலாக கொஞ்சம் பார்க்கலாம். அதுக்காக பார்த்திங்கன்னா புதுசாக புக் வாங்கியிருக்கோம். அதுலேருந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஸ்டோரி, முன்னேற்றத்திற்கு 30 நிமிடங்கள் தினமும் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். உலகத்திலேயே மிகவும் உயரமான எவரெஸ்ட் சிகரத்தை அளக்கச் செய்தது முயற்சியே. இன்று நாம் காணும் நவீன ரசாயன பொருள்களை கண்டுபிடிக்க செய்ததும் முயற்சியே. ஏன், இன்றைய உலகின் வளர்ச்சியே முயற்சியினால்தான். முயற்சி இன்றேல் மனித நாகரிகத்தின் வளர்ச்சி ஏது? முயற்சி திருவினையாக்கும். இவ்வண்ணம் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் உயர்ந்த செயல்பாட்டுக்கும் ஒவ்வொரு பொருளின் மேம்பாட்டுக்கும் முயற்சியே காரணமாகும். முயற்சி திருவினையாக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதனால் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெற உங்களுக்கு அவசியம் முயற்சி வேண்டும். தளராத நெஞ்சம் வேண்டும். இடையில் உங்களுக்கு தோல்வி கிட்டலாம். அதற்காக மனம் சோர்ந்து விடாதீர்கள். உங்களை தட்டி எழுப்பவே அத்தோல்வி ஏற்பட்டதாக எண்ணிக்கொண்டு முயற்சி செய்யுங்கள். அவ்விடாமுயற்சியால் உங்களுக்கு வெற்றி அவசியம் கிட்டும், அதில் சந்தேகமில்லை. முயற்சி செய்யும் ஆன்மாவை நோக்கி அமரர்கள் நெருங்கி வருகிறார்கள் என்கிறார் ஷோராஸ்டர். முயற்சி செய்வோருக்கு அவ்வளவு பெருமை. நெப்போலியன் இத்தாலி மீது படையெடுத்தான். ஆல்ப்ஸ் மலை குறுக்கிட்டது. படை வீரர்கள் தயங்கினர். முடியாது என்பது பிரெஞ்சு வார்த்தையல்ல என்று கர்ஜித்தான். முன்னேறுங்கள் வீரர்களே என்று பெருங்குரலெடுத்து கத்தினான் நெப்போலியன். பிறகு என்ன நேர்ந்தது? வெற்றியடைந்தே தீருவோம் என்று கத்திக்கொண்டே மடமடவென்று அம்மலை மீது ஏறத் தொடங்கிவிட்டார்கள். அம்மலையும் கடக்கப்பட்டு இத்தாலி நாடும் வெற்றி கொள்ளப்பட்டது. மாபெரும் மலையே அவனுடைய முயற்சியின் முன் மண்டியிடவில்லையா? இது ஒன்றுதானா? வரலாற்றை புரட்டினால் உங்கள் விழி பிதுங்கிவிடும். முயற்சியால் முன்னேறி வெற்றி கொண்டவர் அநேகர். அவர்களுடைய விடாமுயற்சியின் வெற்றி வரலாறு உங்களை வீறு கொள்ளச் செய்யட்டும். சர்ச்சில். முயற்சியிலே சர்ச்சிலுக்கு அயற்சியே கிடையாது. அவர் இங்கிலாந்தின் பிரதம மந்திரியாக இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு 17 மணி நேரம் வேலை செய்தார். வாரத்தில் ஒரு நாள் ஓய்வும் கிடையாது. அப்பொழுது அந்நாட்டின் நிலைமையை அவரை விட அப்படியே விடாமுயற்சியுடன் இயங்க செய்தது முடிவு என்ன? வாரத்தில் ஒரு நாள் ஓய்வும் கிடையாது. அப்பொழுதிருந்த அந்நாட்டின் நிலைமை அவரை அப்படி விடாமுயற்சியுடன் இயங்க செய்தது முடிவு என்ன? வெற்றியேதான். முயற்சியால் இயற்கையின் விபரீதங்களை கூட மாற்றியமைத்து விடலாம் தெரியுமா? ஏன், உங்களுக்கு வியப்பாய் இருக்கிறதா? அப்படி கூட நடக்குமா என்று எண்ணுகிறீர்களா? ஹெலன் கெல்லரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹெலன் கெல்லரின் வாழ்க்கை வரலாற்றை. காது கேட்காது, செவிடு, கண் பார்க்காது, குருடி. அதனால் அவர் வீட்டில் முடங்கி கிடந்தாரா? இத்தனைக்கும் அவர் வாய்கூட பேச முடியாத ஊமை. அநேக ஆண்டுகளுக்கு பிறகு விடாமுயற்சியால் பேசும் சக்தியை மட்டும் பெற்றார். அதுபோதுமே. மேலுக்கு மேல் படித்து முடித்தார். ஆங்காங்கு சொற்பொழிவாற்றிக் கொண்டு இவ்வுலகத்தையே சுற்றி வந்தார். எப்படி முடிந்தது அவரால்? அவர் அடைந்த பெருமைக்கு காரணம் விடாமுயற்சி தான். அது மாதிரியான விடாமுயற்சி அவசியம் உங்களுக்கும் இருக்க வேண்டும். அந்த பையன் படித்த இளைஞன்தான். ஆனால் வேலை கிடைக்கவில்லை. எத்தனையோ அலுவலகங்களில் ஏறி இறங்கினான். வேலை காலி இல்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அதற்காக அவன் தளர்ந்து போனானா? இல்லவே இல்லை. மீண்டும் முயற்சி செய்தான். அவன் மானிட பதராயிருந்தால் திருட்டு தொழிலில் இறங்கியிருப்பான். சோம்பேறித்தனமாக ஈனக் காரியங்களில் செயல்பட்டிருப்பான். அவன் மனிதர்களுக்குள்ளே தேர்ந்தெடுக்கப்பட்ட மணியாயிற்றே. அது மாதிரி காரியங்களில் ஈடுபட அவன் மனம் இடம் கொடுக்குமா? அவன் சும்மாவும் இருக்க முடியாது. வயிறு என்று ஒன்று இருக்கிறதே, அதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் அல்லவா? சமயோஜித புத்தி அங்கதான் வேலை செய்யுது. அப்படி பார்த்து கொண்டு வரும்பொழுது ஓர் ஆபீஸ் வாசலில் மோட்டார் பைக் கொண்டு இருந்தது. மேலே சேரும் சகதியும் அடிக்கப்பட்டு ஒரே அழுக்காயிருந்தது. நேரா சென்றான். அந்த பைக் நன்றாக துடைத்தான். தண்ணீர் கொண்டு வந்து கழுவினான். அதற்கு சொந்தக்காரர் வெளியே வந்தார். அவர்தான் அந்த ஆபீஸ் மேனேஜர் என்று அவனுக்கு எப்படி தெரியும்? நீதான் கழுவினாயா? ஆமாம். ஏன்? ஓர் அழுக்கா இருந்தது. அப்படியா என்று அவனை விசாரிக்க தொடங்கினான். அதன் பிறகு கேட்க வேண்டுமா? அவனுக்கு அங்கு வேலை போட்டு கொடுத்தார். முயற்சிக்கு மேல் முயற்சி செய்து விடாமுயற்சியுடன் வேலை செய்து அங்கு ஒரு செக்ஷன் மேனேஜராக உயர்ந்து பிறகு ஓய்வு பெற்றான். இது கற்பனை இல்லை, அத்தனையும் உண்மை. அன்று அப்படி விடாமுயற்சியுடன் முன்னேறியவர் வயது தளர்ந்த நிலையிலும் இன்றும் இருக்கிறார். ஊரை சொன்னாலும் பெயரை சொல்லக்கூடாது என்பார்களே, அதனால் அவருடைய பெயரை இங்கு வெளியிடவில்லை. இது மாதிரி முயற்சியால் வெற்றி பெற்றவர் இவ்வுலகில் எத்தனையோ பேர். மனத்தை பல விஷயங்களில் சிதறிவிடக்கூடாது. ஒரே நோக்கில் செலுத்தி விடாமுயற்சியுடன் உழைத்தால் வெற்றி கிடைப்பது நிச்சயம். சிலர் எடுத்த காரியத்தில் இடையூறு ஏதேனும் ஏற்பட்டால் உடனே மனம் தளர்ந்து போவார்கள். அதோடு அக்காரியத்தையும் விட்டுவிடுவர். அப்பேற்பட்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது.
ஊக்கமது கைவிடில். சிலர் தொடக்கத்தில் மிகவும் ஊக்கமாக இருப்பார்கள். பிறகு நாளாக நாளாக அவர்கள் உற்சாகம் குறைந்து கொண்டே வரும். அதுவும் பயனில்லை. அவர்களுக்கும் வாழ்க்கையில் வெற்றி கிட்டாது. எந்த சமயத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உங்கள் மனம் தளர நீங்கள் அனுமதிக்க கூடாது. எக்காரியத்தை சாதிப்பதற்கும் குன்றாத உழைப்பு வேண்டும், குறையாத முயற்சி வேண்டும். இம்மூன்றும் உங்களிடத்தில் இருந்து விட்டால் போதும், நீங்கள் எடுத்த காரியத்தில் எல்லாம் வெற்றி பெற்றலாம். நீங்கள் ஒரு காரியத்தில் விரும்பி ஈடுபட்டு விட்டால் உங்கள் எண்ணமெல்லாம் அதிலேயே பதிந்திருக்க வேண்டும். ஒரு தையற்கடையண்டை போய் நின்று பாருங்கள். அவனுடைய ஊசி தைக்கும் பொழுது துணியை எப்படி ஊடுருவி செல்கிறது, எதிர்ப்புகளை துளைத்து கொண்டு இறுதி வரை சென்று கொண்டே இருக்கும். முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்கள் ஈடுபாடும் அவ்வண்ணமே அமைந்திருக்க வேண்டும். பெரும் உழைப்பின்றி பெரும் பயனை அடைய முடியாது. சும்மா இருப்பதுவே சுகம் என்று நீங்கள் இருந்தால் உங்களை தள்ளிவிட்டு அநேகம் பேர் முன்னேறி விடுவார்கள். அதனால் முயற்சியை கைவிடாதீர்கள். விடாமுயற்சியினால் உங்களுக்கு மனோபலம் ஏற்படும். அதன் பிறகு மனம் கலைந்து போகாமல் ஆயாசம் கொள்ளாமல் ஈடுபட்டு வெற்றி காணலாம். தொலைதூரத்தில் இருந்து ஏதோ ஒன்று அருகில் வந்தார் போலாகிவிடும். அப்படியே கொஞ்சம் எக்கி பிடித்து கொள்ள வேண்டியதுதான். பருந்து ராஜாளி மிகவும் பலமுள்ள பறவைதான். அதற்காக கூட்டிலேயே உட்கார்ந்து கொண்டு விட்டால் தீனி கிடைத்து விடுமா? அது கூட்டை விட்டு வெளியே செல்லாவிட்டால் அதற்கு இரை எப்படி கிடைக்கும்? கழுத்திலிருந்து முத்து மாலை தொட்டு பார்த்து இன்பமடைகிறாள் அந்த பெண். ஆனால் முத்து குளிப்பவர் பயமின்றி தைரியத்துடன் கடலில் ஆழத்திற்கு சென்று குளிக்காவிட்டால் அது கிடைத்திருக்குமா? தோல்வி கண்டு மனம் தளர வேண்டாம். ஆகையினால் முயற்சியிலே அயற்சியோ உழைப்பிலே சலிப்போ கொள்ளாதீர்கள். தோல்வியை கண்டும் தளராதீர்கள். மீண்டும் முயற்சி செய்யுங்கள். வெற்றி கிட்டும் வரை பின்வாங்காமல் விடாமுயற்சியில் இறங்குங்கள். அதன் பிறகு கேட்க வேண்டுமா? வெற்றி வீரனாக வெளிவருவீர்கள். உங்கள் லட்சியமும் அதானே. ஒரு செடியை நட்டாலும் சரி, நிலத்தில் விதையை விதைத்தாலும் சரி, அவை பெரிதாகி வளர்ந்து பலன் தருவதற்காக எத்தனை பாடுபட வேண்டியிருக்கிறது. அதே மாதிரிதான் உள்ளத்தில் விதைக்கும் லட்சியமும் எண்ணும் வித்தும் பாடுபட வேண்டும். முயற்சி என்னும் நீர் பாய்ச்சி அது முளைவிட்டு பூத்து காய்க்க பலன் தருவதற்கு சில மாதங்கள் ஆகலாம், ஏன் பல வருடங்கள் கூட ஆகலாம். நம்பிக்கை கண்டிப்பாக வெற்றி தரும். அதுவரை நீங்கள் பொறுமையுடன் விடாமுயற்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்க வேண்டியதுதான். முடிவில் வெற்றி உங்களுக்கு தான். வளமான வாழ்வு பெற்ற வேறு எவரேனும் எண்ணி பார்த்தால் அவர்களுக்கு எண்ணிலா துன்பம் ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் வெற்றி பெற்றே தீருவது என்ற வைராக்கியத்துடன் விடாமுயற்சியுடனும் உழைத்திருப்பார்கள். அப்பேற்பட்டவர்களுக்குத்தான் இறையருளும் ஏற்பட்டிருக்கும். அவசரப்படாமல் ஆத்திரப்படாமல் எப்படியும் நமக்கே வெற்றி என்ற நம்பிக்கையுடன் பாடுபட்டிருப்பார்கள். அவர்களையே உதாரணமாக கொண்டு நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டியதுதான். என் நண்பர் ஒருவர் மிகவும் துடிப்பானவர், மிகுந்த நம்பிக்கையுடன் வாழ்க்கை நடத்துபவர். அவர் தமக்கு ஏற்படும் பிரச்சனை பற்றி ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கவலையில் மூழ்கி அவர் ஒரு வினாடி கூட தூக்கத்தை கெடுத்து கொண்டதே கிடையாது. கவலைப்படாதீர்கள். உங்கள் வாழ்க்கை முழுவதும் உயர்வு தாழ்வு ஏற்படலாம், பிறர் குறை சொல்லலாம். அதை பற்றி எல்லாம் கவலை கொள்ளாதீர்கள். உங்களுடைய துன்பங்களை நினைத்து மனதை துன்புறுத்தி கொள்ள நேரமே கிடைக்காதபடி சுறுசுறுப்புடன் உங்களை வேலைகளை கவனித்து வாருங்கள். நீங்கள் விரும்பும் வளமான வாழ்விற்கு அது போதும். அந்த விடாமுயற்சி இருந்தால் போதும். ஒரு காரியத்தை நான் தீர்மானித்து விட்டால் அதன் பிறகு எனக்கு வேறு வேலையே கிடையாது. வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பு போல் என்னுடைய லட்சியத்தை நோக்கி செல்வேன். திரும்பியே பார்க்க மாட்டேன். ஏதேனும் எதிர்ப்பு ஏற்பட்டால் அதை வெட்டி தூர எறிவேன் அல்லது அதை முறியடித்து அங்கேயே ஒழிப்பேன் என்கிறார் மேல்நாட்டு அறிஞர் ஒருவர். அவர் கூறும் விடாமுயற்சி உங்களிடம் இருக்க வேண்டும். அண்மையில் ஜப்பானில் ஓர் இளைஞர் வாலிபர் மாநாடு நடந்தது. அங்கு நுழைவாயிலின் பக்கத்தில் ஒரு பெரிய போர்டு. அதில் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? அனல் பறக்கும் வார்த்தைகளே. முன்னேறு மகனே, முன்னேறு. திரும்பி பார்க்காதே. உனக்கு ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் நீ மேலுக்கு மேல் முன்னேறும் பொழுது நிச்சயம் தன்னாலே நீங்கிவிடும். மேலும் முன்னேறிச் செல். இருள் நீங்கி ஒளி பிறப்பதை பார்ப்பாய். அந்த பிரகாசமான ஒளி உன்னுடைய சரியான பாதையை நன்றாக தெளிவுபடுத்தி காட்டும் என்ற பொன் எழுத்துக்களில் பளிச்சென்று பொறிக்கப்பட்டிருந்தது. இதை படித்து பார்க்கும் எவரும் சோம்பேறியாக இருக்க முடியுமா? ஆனால் பறக்கும் அவ்வார்த்தைகளே அவசியம் அவரை தட்டி எழுப்பும். ஜப்பானியர் ஏன் எப்பொழுதும் அத்துணை சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள் என்பது இப்பொழுது தெரிகிறதா உனக்கு? புலம்புவதால் என்ன பயன்? உங்களுக்கும் அந்த சுறுசுறுப்பு வேண்டும், அந்த விடாமுயற்சி வேண்டும். அதன் பிறகு வெற்றியே உங்களை தேடி வரும். சில சமயம் நீங்கள் போட்ட திட்டப்படி நடவாது எதிர்பாராதவாறு காரியங்கள் நிகழ்ந்து அதிர்ச்சியை ஏற்படுத்திவிடும். அப்பொழுது அதை எண்ணி புலம்புவதால் என்ன பயன்?
மாறாக இதுவும் ஒரு நன்மைக்கே என்றுதான் வீறு கொண்டு எழுந்திருக்க வேண்டாமா? அதையே உங்கள் எதிர்கால நல்வாழ்வில் திருப்பு முனையாக கொள்ள வேண்டாமா? பகலுக்கு பின் இரவு என்பது போல் வாழ்வில் சில சமயம் எதிர்பாராத தாழ்வும் தோல்வியும் குறுக்கிடத்தான் செய்யும். அவற்றை நீங்கள் எப்படி சமாளிக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே உங்கள் அடுத்த வெற்றி அமைகிறது. பார்க்கப்போனால் தோல்வி என்பதே பிறர் அபிப்பிராயம், அல்லது இப்படி செய்யப்பட வேண்டும் என பிறர் தீர்மானித்த அபிப்பிராயம் அது. அது எப்பொழுதுமே சரியாக இருக்கும் என்று சொல்லவே முடியாதல்லவா? தோல்வியே வெற்றியின் முதல் படி. உதாரணமாக, பரீட்சையில் தேர்வு பெறாதவன் உதவாக்கரை ஆகிவிடுவானா? ஏதோ அந்த சமயத்தில், பரீட்சை சமயத்தில் மனதின் நிலை அந்த வகையில் இருந்துள்ளது, அவ்வளவுதான். அறிவில் அவன் உண்மையாக சிறந்தவனாக இருந்திருக்கலாம். இந்த தோல்வி அவன் அறிவை ஒன்றும் மாசுபடுத்திவிட முடியாது. அதனால் ஏதோ ஒரு சமயத்தில் தோல்வி பெற்றால் அதுதான் முடிவு என்று எண்ணிவிடாமல் அதையே வெற்றிக்கு முதல் படி என்று எண்ண வேண்டும். படிப்படியாக ஏறித்தானே மாடிக்கு செல்ல வேண்டும். அதுபோல்தான் விடாமுயற்சியுடன் ஈடுபட்டால் தோல்வியெல்லாம் வெற்றிக்கு காரணமாக அமைந்து விடாதோ? உங்களுக்கு தெரிந்தவர் எவரேனும் வெற்றி பெற்றால் அவரை பற்றி 2 வார்த்தைகள் பேசி பாராட்டுங்கள். அதை விட்டு தோல்வியடைந்தவரை சுட்டிக்காட்டி கேவலப்படுத்தாதீர்கள். நல்ல உதாரணங்களால் கேட்பவர்களும் வீறு கொண்டு எழலாம் அல்லவா? உங்களுடைய தோல்வி உங்களுக்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும். அது உங்களுக்கு முயற்சியின் உரைகள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் செயல்திறனை சோதிக்கும் ஒரு காலகட்டம், உங்கள் துணிவை விடாமுயற்சியை தூண்டிவிடும் ஒரு நிகழ்ச்சி, உங்கள் துணிவுக்கே சவால் விடும் ஒரு சந்தர்ப்பம் அது. அதனால் உங்கள் விடாமுயற்சியை எந்த சூழ்நிலையிலும் தளர விடாதீர்கள். நீங்கள் எண்ணியது கணித்தது சரியென்று தெரிவிப்பதே வெற்றி. அதற்கு எதிர்மறையாக நீங்கள் எண்ணியது சரியானதல்ல என்பதை தோல்வி காட்டுகிறது. அதனால் தோல்வியிலிருந்து நிறைய கற்றுக்கொள்ள முடியுமே. விஞ்ஞான கண்டுபிடிப்புகளில் நீங்கள் பார்த்திருக்கலாம், தோல்விகளிலிருந்துதான் பல வெற்றிகள் தோன்றியுள்ளன. தோல்வி என்பது வெற்றிக்கு முதல் படி என்று இப்பொழுது தெரிகிறதல்லவா? அந்த வெற்றியை பெற உங்களுக்கு விடாமுயற்சி வேண்டும். முயற்சிக்கு மேல் முயற்சி, மனம் தளரா முயற்சி இருந்தால் போதும், வெற்றி தானே உங்களை வந்தடையும். உங்களையொத்த விடாமுயற்சிக்காரர்களைத்தான் அந்த வெற்றி விரும்புகிறது. முடியாதது என்று ஒன்றுமில்லை. எதிலும் தோல்வியை எதிர்பார்க்காதீர்கள். அப்படி தோல்வி வந்துவிட்டால் அதற்காக மனம் கலங்காதீர்கள். எதனால் அப்படி ஏற்பட்டது என அந்த தோல்வியை ஆராயும் பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியின் வாசல் தெரிகிறது. உங்கள் தோல்வி எப்படி உங்களுக்கு பயன்படுகிறது என்பதை பார்த்தீர்களா? வரலாற்றை ஆழ்ந்து படித்து பாருங்கள். அநேக தலைவர்களுக்கு நேர்ந்த கஷ்டங்கள் உங்களுக்கு ஆறுதலை தரும். அதை மீறி அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை காணலாம். ஆகவே முடியாதது என்று ஒன்றுமில்லை என்ற துணிவு ஏற்படும் விஞ்ஞானிகளின் சுயசரித்திரங்களாகட்டும், நாட்டின் தலைவர்களின் வரலாறுகளாகட்டும், அவை நம்மை முன்னோக்கி நடக்கவும் சிந்திக்கவும் தூண்டும் புத்துணர்ச்சி நூல்களாகும். எதையும் அரைகுறையாக செய்துவிட்டு திருப்தி அடைந்து விடாதீர்கள். அது உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொள்வதற்கு ஒப்பாகும். செய்வன திருந்தச் செய் என சும்மாவா சொன்னார்கள்? அதனால் முடிந்த வரையில் எதையும் திருத்தமாக செய்ய வேண்டும். துணிச்சலாக வழக்கங்களை மாற்றியமைப்பது செயலாற்றும் உங்கள் மனத்தின் ஆக்க சக்திகளை வெளிப்படுத்தும். வாழ்க்கை ஒரு முறைதான். இப்பொழுதும் விமானம் பறப்பதில் முழுமையாக பார்க்கிறோம், கார் ஓடுவதில் முழுமையாக பார்க்கிறோம். இவற்றுக்கெல்லாம் அடிப்படை எது என்றால் விடாமுயற்சி தான். இன்னும் நன்றாக அமைய வேண்டும் என்ற விடாமுயற்சியுடன் நம் விஞ்ஞானிகள் ஈடுபட்டதால்தான் நமக்கு இப்பொழுது முழுமை கிடைத்திருக்கிறது. இன்னும் பல ஆண்டுகளில் இந்த முழுமை கூட இன்னும் முன்னேறலாம். யார் கண்டார்கள்? வாழ்க்கையை ஒரு முறைதான் வாழ்கிறோம். அதனால் அதை அற்புதமாக உங்களுக்கு பிடித்தவாறு நாட்டுக்கும் பயன்படுமாறு வாழ்ந்துவிட வேண்டும். அதற்கு துணை நிற்பது உங்கள் விடாமுயற்சி தான். அதனால் எப்பொழுதும் மனம் தளர்வு அடையாமல் மேலுக்கு மேலே போனால் வெற்றி உங்களுக்குத்தான். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஆல்ன்ற பட்டனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம உடனுக்குடன் போடுற வீடியோ வந்து சேர வசதியாக இருக்கும். ஓகே, டாடா, பை பாய்.